இன்று செல்வத்தை ஈர்க்கும் புதன்கிழமை பிரதோஷம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். புதன் என்பது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாள். அந்த நாளில் யார் ஒருவர் விரதமிருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் செல்வம் பெருகும். செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல. அறிவு செல்வம், ஆரோக்கியம், குழந்தை செல்வம், திருமண வாக்கியம், குடும்ப ஒற்றுமை என 16 வகையான செல்வங்கள் இருக்கின்றன. இந்த 16 செல்வங்களை பெற புதன்கிழமையில் ஒரு பிரதோஷ வழிபாடு தான் சிறந்த நாள். புதன்கிழமையில் ஒரு பிரதோஷம் புதவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. புதபகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் நாள் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். புதன்கிழமை நல்லுடைய பிரதோஷம். சிவதரிசனம் செய்தால் கடன் தொல்லை நீங்கும், சுபிக்ஷம் உண்டாகும், புத்திசாலித்தனம் நிறைந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமை நல்லுடைய பிரதோஷத்தன்று பிரதோஷ வழிபாடு செய்யும் மிதுனம், கன்னிராசி மற்றும் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் புதன் தசை புத்தி நடப்பவர்களுக்கும் ஜன்ன ஜாதக தோஷம் நீங்கும். புதன் நீச்சம் பெற்றால் வரும் கெடுபலன் நீங்கும். கல்வி சிறக்கும், அறிவு வளரும், படிப்பில் ஆர்வமில்லாமல் கூட நன்றாக படிப்பார்கள். குழந்தைகள் கல்விகளில் சிறந்து விளங்குவார்கள். இளம் வயதினரின் தவறான நட்பால் ஏற்படும் பாதிப்பு தீரும். நண்பர்களிடையே நல்ல நட்பு நீடிக்கும். வங்கி கடன் தீரும். காலை நேரம் தொடர்பான சர்ச்சைகள் அகலும். தோல்வியாதி, நரம்புமண்டல பாதிப்புகள் நீங்கும். ஆசிரியர்களுக்கு வெளியில் இருந்த ஒரு இடர்கள் குறையும். பத்திரம், அடமானம், ஜாமீன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பூமி லாபம் உண்டாகும். புதன்கிழமை நாளில் பிரதோஷம் வந்திருப்பது நற்பலனை தரத்தரக்கூடிய என்பதால் புதன் வலிமைப்படுத்தும் புதன்கிழமை நாள் வரை இன்றைய பிரதோஷத்தன்று பச்சை பயிர் சுண்டல் தானம் செய்யுங்கள். புதன்கிழமை நாள் வரை இன்றைய பிரதோஷ நாள் சிவ வழிபாடு செய்யுங்கள். பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். பிரதோஷ வேளையில் சிவனார்க்கும் நதிதேவருக்கும் நடைபெறும் அபிஷேகாரத்தில் கலந்து கொண்டு கண்குளிர தரிசியுங்கள். நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்தால் தொழில் தடல் நீங்கும். சிவ வழிபாடு செய்து சிவனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். சிவஸ்தோத்திரம் பாராயணம் செய்யுங்கள். புதன்கிழமை என்று இன்றைய பிரதோஷத்தில் சிவதரிசனம் செய்தால் புத்தியில் தெளிவு உண்டாகும், கல்வி அறிவு வளரும், விவசாயம் செழிக்கும், மனோபலம் பெருகும், மன கிளேசம் விலகும், மங்கள காரியங்கள் நடந்தேறும். கஷ்டங்களை எல்லாம் போக்கி அருள்வார் தென்னாடுடைய சிவனார். துக்கங்களை எல்லாம் நீக்கி அருள்வார் ஈசன். அதனால் இன்றைய புதன்கிழமை வரும் பிரதோஷத்தை தவறாமல் சிவன் கோயிலுக்கு சென்று நந்திதேவர் நல்லையும் சிவனாரின் நல்லையும் பெறுவோமாக.